நடிகர் சந்தானம் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நட்சத்திரங்களில் ஒருவர். மன்மதன் படத்தில் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார். இதன் பின் தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்து தனது நகைச்சுவையால் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். நகைச்சுவை நடிகராக இருந்த சந்தானம் ஒரு கட்டத்தில் ஹீரோவாக மாறினார். அதன் பின் தொடர்ந்து ஹீரோவாக மட்டுமே நடித்து வரும் இவர் தற்போது சிம்புவின் 49வது படத்தில் மீண்டும் நகைச்சுவை நடிகராக களமிறங்கியுள்ளார். அடுத்ததாக சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இப்படத்தின் ப்ரமோஷன் விழாவில் சிம்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது நடிகர் சிம்பு குறித்து சந்தானம் பேசிய விடயங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அவர் கூறியதாவது, சிம்பு சார் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை, அவருடைய காதல் அழிவதில்லை படத்தில் நான் பின்னாடி நிற்கிற ஒருவனா நடிச்சிருப்பேன். அதில் என்னுடைய நடிப்பை கவனித்து எனக்கு மன்மதன் படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படத்தோட முதல் நாள் படப்பிடிப்பில் உங்கள் இன்ட்ரோ சீனில் பில்டப் வைக்கிறோம், கண்டிப்பாக மக்கள் கைதட்டுவாங்க என்று சொன்னார். அன்னைக்கு எனக்கு கைதட்டல் வரணும்னு பண்ணியவர் இன்னைக்கும் அதே விஷயத்த பண்றாரு. ஒவ்வொரு நேரமும் எனக்காக மற்றவர்களிடம் சில விஷயங்களை யோசிக்க சொல்லுவாரு. எப்போதுமே அவர் பின்னாடி நான் இருப்பேன் என கூறியுள்ளார்.